நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க. அம்மா நான் நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தி அம்மன் 1க்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க. இப்போ ஒரு வாரமாக அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க. இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உண்மையாகவே இந்த படத்தில் அவங்க ஒரு அம்மனாகவே வாழ போகிறாங்க அப்படின்றது தான் நான் சொல்லணும். அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதுல. பழைய 1 படத்தில் ஊர்வசி மேடம் நடித்தாங்க. இந்த படத்துலேயும் அவங்க அம்மாவை நடிக்கிறாங்க. அந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி அருமை தம்பி எனக்கு ரொம்ப என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம். அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தை மியூசிக் போட்டார். சாரி போடல, அரண்மனை போட்டார். ஆமாம், அரண்மனை 4 போட்டார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. உடனே சுந்தர் சார் சொன்னார், இதுக்கு ஹிப்ஹாப்பை போட்டுடலான்னு. சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உடனே ஹிப்ஹாப்பும் உள்ளே வந்துட்டார். அருமை சகோதரர் துனியா விஜய் கர்நாடகாவில் பெரிய ஹீரோ. அவர் நடிப்பாரா சார்ன்னு சுந்தர்சி சாரை கேட்டேன். இல்லை நான் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேனாரு. அவரும் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சியில் கலக்குன்னு கலக்குனாங்க மேடம். இந்த படத்துலேயும் அதை விட ஒரு பயங்கரமான அதில் போட்டு அஜித் சாரெல்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்துலேயும் இவங்க வேறு ஒரு லெவலில் கேரக்டரு. அப்புறமா எல்லாருக்கும் தெரியும், நம்ம இவர் இல்லாத படமே இல்லை. வேல்ஸ் ஃபிலிம்லேயும் அவர் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. வேல்ஸ் ஃபிலிம்னாலே அவர் இருப்பார். அவர் இல்லைன்னா வேல்ஸ் ஃபிலிம் இல்லை, வேல்ஸ் ஃபிலிம் இல்லைன்னா யோகி பாபு இல்லை. ஸோ அவர் அதே போல் தான் சுந்தர் சி சார் படத்துலேயும். ஸோ அஜய் கோஷ் சார் இருக்கார், கருடா ராம், இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து 23-24 பப்ளிக் லிஸ்டிங் போயிருக்குது. அதாவது ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் லிஸ்டிங் போன ஒரே கம்பெனி வேல்ஸ் தான். ஸோ இப்போது நாங்கள் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு நிறைய படங்களை லைனப் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு தனி ஃபங்க்ஷனே இருக்குது. கூடிய விரைவில் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம். அப்போது வேல்ஸ் ஃபிலிமுடைய லைனப்ஸ்லாம் சொல்லுவோம். வேல்ஸ் ஃபிலிமில் வந்து பெங்களூரில் வேல்ஸ் ஜாலிவுட் அப்படின்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க் அண்ட் ஸ்டுடியோ இருக்குது. அதுவும் வேல்ஸ் ஃபிலிமோட சேர்ந்தது தான். அது மட்டும் இல்லாமல் தேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் வேல்ஸ் ஃபிலிம்ஸில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சினிமாவில் ஒரு பெரிய என்னுடைய ஃபாதர் மறைந்த ஐசரி வேலன் வந்து காமெடி நடிகர், மறைந்த எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடித்தவர். அந்த ஒரு பேஷனில் நான் ஒரு மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எல்லாரும் நல்ல ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேல்ஸ் ஃபிலிமில் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற முதல் படம் மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்றத இங்கே நான் சொல்லிக்கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து ஐவிவி, ஆவினி, ரவுடி பிக்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.